Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் பழம் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சனுக்கு. இந்த பழம் பூரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் நேந்திரம் பழம் 2 எடுத்திருக்கேன் பெருசாக. அப்புறம் கடலை மாவு, மைதா மாவு. நான் கடலை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ மைதா நம்ம கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். அப்புறம் கலர் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம கடலை மாவு சேர்த்து கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்க்குறனால உங்களுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாக உங்களுக்கு இந்த பழம்பூரி கிடைக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கலப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ரெடி பண்ணிடாதீங்க. நான் வாழைப்பழத்தை, நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி கையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பழம்னால நம்மளால் கையில் தான் கட் பண்ண முடியும். இப்போது இதில் முக்கி எடுத்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள். அப்போது உங்களுக்கு இனிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இதை நல்லா முக்கி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வலிக்கிக்கிட்டே போகும், ஏன்னா பழம்னால கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் அதில் போட்டுக்கோங்க. நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா டபுள் சைடு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கேரளாவோட ஸ்பெஷல். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பழம்பூரி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.